முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு நோன்பு வந்ததுனால இந்த நோன்பு நேரத்தில் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, நோன்பு நேரத்தில் நான் எப்படி சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றது, இந்த 99 டேஸ் சேலஞ்ச் என்ன ஆக போகுது, இந்த மாதிரி பல குழப்பம் இருக்கும் இல்லையா. நோன்புங்கிறது வருஷம் வந்துட்டு தான் இருக்குது, நம்ம சாப்பிட்றதும் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னா நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம், அது மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நோன்புங்கிறது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்றுன்னா அன்டைமில் சாப்பிடுவீங்க, லேட் நைட்டில் சாப்பிடுவோம், விடிய காலில் சாப்பிடுவோம். சாப்பிட்ற டைம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30லேருந்து மார்னிங் 4:30 வரைக்கும் இருக்கும். இது டெய்லி கொஞ்சம் முன்ன பின்ன மாறும், அவ்வளோதான். ஆக்சுவலாக இதோட வரலாறு என்னென்னு கேட்டால், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களோட வழியை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது உருவானது தானா. அப்புறம் 30 நாள் பார்த்தீங்கன்னா தூக்கம்லாம் ஸ்பாயில் ஆகிடும், நல்லாவே தெரியும். லேட் நைட்டில் படுத்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பீங்க, அப்புறம் அன்டைமில் பகலில் படுத்து தூங்குற மாதிரிலாம் இருக்கும். ஈவினிங் ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே பயங்கரமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. பஜ்ஜி தான், வடை தான், சமோசா, பப்ஸு, இந்த மாதிரி பயங்கரமான ஆயில் ஐட்டமாக நிறைய எடுப்பாங்க. இதை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லாருமே சொல்லுவாங்க, எங்கள் ஜிம்முக்கு வர கிளைண்ட் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. டே ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு இமீடியட்டாக ஓவர் கலோரிஸ் ஆயில் ஐட்டம் எடுக்கவே கூடாது. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் ஃபிட்னஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். இந்த டைமில் நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் உண்மையிலேயே ஒரு பெரிய சாம்பியன் கூட சொல்லலாம். இதை எப்படி கரெக்டாக பண்ணலாங்கிறத எங்கள் ஜிம்மு கிளைண்ட்டுக்கெலாம் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்லுவோம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈவினிங் ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6:30 இருக்கலாம், இல்லை 6:45 கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இமீடியட்டாக நல்ல ஒரு பூஸ்ட் ஆகும், பாடி எனர்ஜி கிடைக்கும். அது கூட ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை நட்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக செகண்ட் மீல்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபுட்டு தான் எடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுற ட்ரிங்க் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை கூட எடுத்துக்கலாம். இல்லைனா லைம் ஜூஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா இளநீ எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒர்க் அவுட் நம்ம என்ன சாப்பிட்ணுங்கிறத தெரிஞ்சுப்போம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பனானா எடுத்துக்கலாம், ஓட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வீட் பிரெட் எடுத்துக்கலாம். அது இல்லைனா ஸ்வீட் பொட்டேட்டோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒர்க் அவுட்ஸ்க்கு பிஃபோர் சொல்கிறேன். இல்லைனா வெறும் எக்கோட ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இதை ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, எனர்ஜி ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஆஃப்டர் ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இதில் கார்போஹைட்ரேட் எடுக்க வேணாம், ஏன்னா எனர்ஜி நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. நமக்கு ஃபைபரும் ப்ரோட்டீனும் தான் நைட்டில் எடுக்கணும். ஸோ இது யூஸ்வலாக நம்ம மார்னிங்கில் கொடுத்துருக்கிற ஃபுட் ஐட்டமாக அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். சப்பாத்தி எடுத்துக்கிறதுனா நைட்டில் எடுத்துக்கலாம், அதோட சிக்கன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், எக் எடுத்துக்கலாம். எக்குன்னா ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. சென்னா எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா நீங்கள் பச்சை பயிறு ஊற வச்சு அடை பண்ணுவோம் இல்லைங்களா, அதை சாப்பிட்லாம். பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரோட்டீன் இல்லைனா ஃபைபர், நீங்கள் ஓட்ஸ் கூட நைட்டில் எடுத்துக்கலாம் தாராளமாக. பீனட் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் டின்னரில் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு படுக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, படுக்க போகிறதுக்கு முன்னாடி பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் சாலட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை ஜூஸாக கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா தூங்கலாம். ஸோ நைட்டு தூங்கி எழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:30க்குள்ளே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் மார்னிங் நீங்கள் மீல் தான் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மீல்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. 100 கிராம் கார்போஹைட்ரேட் வேணும், கண்டிப்பாக வேணும். ஸோ ரைஸ் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ஏற்கனவே ப்ரோட்டீன் ஐட்டம் சொல்லியிருக்கிறோம். சிக்கனாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம், பச்சை பயிராக இருக்கலாம், சென்னாவாக இருக்கலாம், எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் வெஜிடேரியன் மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பன்னீர்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் நீங்கள் எடுக்கிற கார்போஹைட்ரேட் ரைஸ் தான் அந்த ஹோல் டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ நீங்கள் ரைஸ் கம்மியாக எடுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கம்மியாக 100 கிராம்ஸ் கம்மியாக எடுத்தாலும் எனர்ஜி இல்லாமல் டே ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பசியை கண்ட்ரோல் பண்ணணும். டே ஃபுல்லாக பசிக்காது உங்களுக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ இல்லைனா பிளாக் டீ எடுத்துக்கோங்க. இது உங்களோட தாகத்தை கண்ட்ரோல் பண்ணணும். டே ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா நீங்கள் எச்சில் கூட முழுங்கக்கூடாதுங்கும் போது தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது கண்டிப்பாக இது 3மே இருக்கணும் உங்களோட ஃபுட்டில். மார்னிங்கில் நீங்கள் மார்னிங் ஒர்க் அவுட்டை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஈவினிங் தான் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்னிங் நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போதே தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை எச்சில் முழுங்குற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் பசிக்கும், எதையாவது சாப்பிட தோணும். ஸோ அதனால் உங்களுக்கு முடியுதுன்னா ஒரு நாள் பண்ணி பாருங்கள். ஓகே அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா கண்டிப்பாக வேணாம். ஈவினிங் பெஸ்ட்டு, நிறைய டைம் இருக்குது. ஈவினிங்கில் ஒரு 1 hour 1.5 hours அதிகபட்சம் நீங்கள் ஒதுக்க போகிறீங்க. மார்னிங்கில் அந்த டைமை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க, ஈவினிங்கில் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க.
இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரம்ஜான் 30 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இது ஒரு பெரிய பேட்டர்னாகவே தெரியாது, ஒர்க் அவுட் பண்ணுறதும் கஷ்டமாகவே தெரியாது, ரொம்ப ஈஸியாக பழகி போயிடும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. இதை நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்தடுத்து அவங்களும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Love you all Muslim brothers and sisters. Thank you so much.